ஹாய் ஆல். இப்போது நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான். இதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். பட் இதுதான் உண்மை. சரி, அதனால் இதுக்கு நீங்கள் ஹோப்னப்பு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் உங்கள் ஆழ் மனசில் நிறைய கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், துக்கம், துயரம், ஆதங்கம், வெறுப்பு, கோபம், வன்மம் எல்லாமே கொட்டி கிடக்குங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் மனசுலேருந்து நீக்கினா மட்டும்தான் நல்ல விஷயங்களை சீக்கிரமாக ஈர்க்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த ப்ரேயரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் மனதில் இருக்கும் தேவையற்ற கோபம், பொறாமை, வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, ஏக்கம், இயலாமை, பிறரை குறை கூறுதல் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் என் மனதிலிருந்து நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இந்த ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, லவ் யூ அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ ரொம்ப விளக்கமாக, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம தமிழில் சொல்லும்போது இன்னும் ஆத்மார்த்தமாக அந்த விஷயத்தோடு நீங்கள் ரொம்பவே கனெக்ட் ஆவீங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸுக்காக. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அப்போ தான் இன்னும் உங்களை மாதிரி பலருக்கு இது போய் சீக்கிரம் சேரும். இப்போது நெஞ்சில் கையை வச்சுக்கோங்க. டீப் பிரெத் எடுங்க. உள்ள மூச்சு நல்லா இழுத்து வாய் வழியாக மெதுவாக விடுங்க. இப்போ சொல்லுங்க, என் மனதில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நான் விடுவிக்கின்றேன். என் மனதில் இருக்கும் கோபம், துக்கம், ஆத்திரம், பொறாமை, அழுகை, ஏக்கம் போன்ற அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களையும் என்னிடம் இருந்து நான் விடுவிக்கின்றேன். என்னுடைய இந்த சூழ்நிலைக்கு நானே முழு பொறுப்பு என் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. My dear past, I'm sorry. Please forgive me. Thank you. Love you. My dear past, I'm sorry. Please forgive me. Thank you. Love you. I forgive myself. My dear past, I'm sorry. Please forgive me. Thank you. Love you. I forgive myself. என் அன்பான கடந்த கால வாழ்க்கையே, தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. கடந்த கால சூழ்நிலையில் சில நேரங்களில் தெரியாமல் நான் செய்த தவறுகளால் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கேன். அது எல்லாமே என்னுடைய அறியாமையால் ஏற்பட்ட விஷயங்கள் தான். அதுக்காக நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் கடந்த கால வாழ்க்கையே, அந்த சமயத்தில் எனக்கு ஏற்பட்ட வலி, வேதனைக்கு நான் அதையே நினச்சி என் வாழ்க்கையை வீணாக்கியிருக்கேன். தயவு செய்து அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. கடந்த கால வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், அதையே நினச்சி பார்த்து நான் என்னையே கஷ்டப்படுத்தியிருக்கேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. என் கடந்த கால வாழ்க்கையே, நீ கொடுத்த அற்புதமான சந்தர்ப்பங்களை நான் தவற விட்டிருக்கேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க.
கடந்த கால வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த உறவுகளை நான் விட்டு பிரிஞ்சிருக்கேன். அவங்க அன்பை நான் உதாசீனப்படுத்தியிருக்கேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. கடந்த கால வாழ்க்கையில் நான் நிறைய குறை சொல்லியிருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நான் ஆராதிக்க தவறியிருக்கேன். பிறருடைய குறைகளை மட்டுமே பெருசாக நான் நினச்சிட்டே இருந்திருக்கேன். அதுக்காக தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. கடந்த கால வாழ்க்கையை தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய கட்டுக்கடங்காத கோபத்தினால பல பேரை நான் இழந்திருக்கேன். என்னுடைய இந்த செயலுக்காக நான் மனதார வருந்துறேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. இந்த போன்ற எதிர்மறை எண்ணங்களை என்கிட்டருந்து நான் முழுவதுமாக விடுவிச்சு சரணாகதி அடைகிறேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. கடந்த கால வாழ்க்கையில் எனக்கு நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஏக்கங்கள் நிறைய உண்டு. அது எல்லாத்தையுமே என்கிட்டருந்து நான் விடுவிக்கிறேன். இறைவனிடம் நான் சரணாகதி அடைகிறேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. என் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்கள் எனக்கு இப்போவும் பயத்தை தருது. அந்த பயத்தின் மூலமாக என் உடல் பாதிப்படையுது. என்னை நானே வருத்திக்கிறேன். அதனால் என்கிட்டேருந்து இந்த பய உணர்வை நான் விடுவிக்கிறேன். என் கடந்த கால வாழ்க்கையை என்னை மன்னிச்சிரு. நன்றி நன்றி. என் கடந்த கால வாழ்க்கையில் நல்லதும் நிறைய நடந்திருக்கு. அந்த வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்துமே ஆசீர்வதிக்கப்பட்டது தான். கடந்த கால வாழ்க்கையில் நான் சந்திக்கும் பொழுது என் கூடவே இருந்து என்னை தைரியமாகவும் நிதானமாகவும் வழி நடத்திய என் பிரபஞ்ச சக்திக்கு கோடான கோடி நன்றி. கடந்த கால வாழ்க்கையில் நான் பிறரை காயப்படுத்தின அந்த குற்ற உணர்வு என் மனதுக்குள்ளே இருக்குது. அதை நான் என்கிட்டேருந்து விடுவிக்கிறேன். விடுவிச்சு சரணாகதி அடைகிறேன். என் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் தான் என்னுடைய இந்த சூழ்நிலைக்கு முழு பொறுப்பு அப்படின்றத நான் மனதார ஏற்றுக்கிறேன். என்னுடைய இந்த வாழ்க்கையும் என் எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பாக அமையறதுக்காக என்னுடைய மனதில் இருக்கும் அந்த கடந்த கால வாழ்க்கை பற்றின எதிர்மறை கருத்துக்களை என்கிட்டேருந்து நான் விடுவிக்கிறேன். பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறேன். நன்றி நன்றி நன்றி. கடந்த கால வாழ்க்கை எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. நான் இந்த தவறை இனி செய்யக்கூடாது அப்படின்று ஒரு ஆசிரியராக நின்று என்னை கண்டிச்சிருக்கு. அதற்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. என் கடந்த கால வாழ்க்கையே உனக்கு கோடான கோடி நன்றி. மை டியர் பாஸ்ட், ஐம் சாரி. ப்ளீஸ் forgive me. Thank you. Love you. அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நான் என்னிடமிருந்து விடுவித்து என்னை நானே மன்னித்துக் கொள்கிறேன். அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நான் விடுவித்து என்னை நானே மன்னித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்படின்னு டீட்டெயிலாக நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் எமோஷ்னலாக அதை நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. இன்னும் எமோஷ்னலாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சொல்லி பாருங்கள். இல்லைனா இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அது கூடவே நீங்களும் சொல்லலாம். இல்லை ப்ளே பண்ணிக்கிட்டே உங்கள் வேலையும் நீங்கள் பண்ணலாம். இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஹோப் இப்போ மெடிடேஷன் ஹீலிங் கிளாஸ் இன்னையோட 5 days முடிஞ்சுது.
அடுத்த ஹீலிங் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும்னாலும் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.